Hi everyone. இந்த வீடியோவில் பேக் மெஷர்மெண்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் லேர்னிங் ஆரி எம்ப்ராய்டரி பேசிக் வீடியோஸ் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ஃபேஷன் ட்ரெண்ட் நேம் கிளிக் பண்ணுங்கள். அது சேனலுக்குள்ளே போகும். அங்கே பிளேலிஸ்ட்டில் லேர்ன் ஆரி எம்ப்ராய்டரி தமிழ் பார்த்து பேசிக் வீடியோஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் திஸ் சேனல். மெஷர்மெண்ட்ஸ்க்கு தேவையான பொருட்கள் ஸ்கேல், பென்சில், எரேசர், டேப், மெஷரிங் ப்ளவுஸ் அண்ட் சார்ட் பேப்பர். ஸோ இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு மெட்டீரியல் தேவை, அது ஹார்மோல் கர்வ். ஹார்மோல் கர்வ் இல்லைன்னா பரவாயில்ல, ஃப்ரீ ஹேண்ட்ஸ் வச்சு கூட நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம். பட் கர்வ்ஸ் நல்லா வரையும்னா ஹார்மோல் கர்வ் ஈஸியாக இருக்கும், யூ ஷேப் அந்த மாதிரி ஷேப்ஸ் வரைகிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாத்தை நல்லா எந்த சுருக்கமும் இல்லாமல் விரிச்சிட்டு அதில் வந்து மெஷர் பண்ணணும். ஸோ பேக் நெக் நம்ம மெஷர் பண்ண போகிறதுனால பேக் சைடை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ளவுஸு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தென் நம்ம ஒரு ஹார்மோல் எண்ட்லேருந்து, எக்ஸாம்பிள் இப்போ ரைட் ஹார்மோலோட எண்ட்லேருந்து எடுத்து லெஃப்ட் ஹார்மோலோட எண்ட்க்கு வந்து நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு அளக்க போகிறோம். ஸோ இதை செஸ்ட் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ப்ளவுஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் மடங்களும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட் வரைக்கும் ஹார்மோல் எண்ட் பார்க்குறேன். எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 18 இன்ச்சஸில் பாதி 9 இன்ச்சஸ். ஸோ வந்து நம்ம ஏன் பாதி எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ சார்ட்டை வந்து நம்ம ரெண்டாக மடிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு பாதி ப்ளவுஸில் ஒரு பாதியோட அளவு நம்ம மெஷர் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக ட்ராயிங் பண்ண முடியும். ஸோ ப்ளவுஸை ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு, ஸோ அதுலேருந்து நம்ம ஹாஃப் தான் மெஷர் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது லென்த் மெஷர் பண்ண போகிறோம். ப்ளவுஸுடைய ஃபுல் அளவு அந்த ஸ்டிச்சிங்லேருந்து ஆரம்பித்து கீழே வரைக்கும் வந்து மெஷர் பண்ணுறோம். இது 14 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த லென்த்து, செஸ்ட் அளவு எல்லாமே ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் மாறும். சிலர் பெருசாக வச்சுருப்பாங்க, சிலர் லென்த்தை கம்மியாக வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி ஒரு 13 இன்ச்சஸ் 12.5 தான் இருக்கும். சில பேர் தான் நல்லா லென்த்தாக வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம சார்ட்டில் எழுதி வச்சுக்கலாம். லென்த்து வந்து 14 இன்ச்சஸ். செஸ்ட்டோட அந்த மெஷர்மெண்ட் வந்து, அதாவது அதோட ஃபுல் பிரெத் வந்து 18 இன்ச்சஸ். 18ல் பாதி, அதாவது 18/2 இஸ் ஈக்குவல் டு 9 இன்ச்சஸ். ஸோ இந்த அளவுக்குள்ளே தான், இந்த லென்த், இந்த பிரெத்துக்குள்ளே மட்டும்தான் நம்மளுடைய ஆரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் இருக்கணும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம நெக் மார்க் பண்ண போகிறோம். தென் செஸ்ட் ஷோல்டர் எல்லாமே மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ட்ராயிங் பண்ணிக்கிறேன். ஸோ மேலேருந்து 14 இன்ச்சஸ், சைடில் வந்து 9 இன்ச்சஸ். ஸோ நம்ம எவ்வளோ அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ மார்க் பண்ணினது பிறகு ஸோ ஸ்கேல் வச்சு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் 14 இன்ச்சஸ். ஸோ இது மோஸ்ட்லி 12.5 13 தான் சில எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ஹைட்டை பொறுத்து இந்த லென்த் மாறும். செஸ்ட்டோட சைஸ் அவங்களுடைய உடம்பை பொறுத்து மாறும். ஸோ ஜஸ்ட் வந்து இதில் நான் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஸ்டிச்சிங்காக தனியாக நம்ம விடுவோம். இது ஜஸ்ட் ஆரிக்கான ப்ளவுஸில் இருக்க அதே மெஷர்மெண்ட் அப்படியே பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளவுஸை வந்து வச்சுட்டு ஷோல்டரில் ஒரு ஜாயிண்ட் இருக்கும், ஹார்மோனில் ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க எங்கே ஸ்டிச் பண்ணுறோம். அது இப்போ ப்ளவுஸில் வந்து நம்ம வரைவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளவுஸை நல்லா கரெக்டான பிளேஸில், அதாவது 14 இன்ச் அந்த அளவில் வச்சுட்டு சைடில் எந்த ஸ்பேஸும் விடாமல் கரெக்டாக அந்த சார்ட்டோட ஃபோல்டிங் எங்கே இருக்கோ அதே இடத்துல ப்ளவுஸோட ஃபோல்டிங்கையும் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை தான் நான் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் சைடு எடுக்கலை, நான் பேக் சைடு மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ பேக் சைடை மடித்து வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நெக்கை வந்து கொஞ்சம் விரிச்சிடாதீங்க, அப்புறம் ஷோல்டர் வந்து பெருசாயிரும். ஸோ கொஞ்சம் அப்படியே ப்ளவுஸை வச்சுட்டு ஸோ அதோட பிளேஸில் கரெக்டாக இப்போ விரிச்சிடாமல் கரெக்டாக அந்த ஷோல்டர் எல்லாமே வைக்கணும். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்க அந்த நெக்குடைய டெப்த் எவ்வளவு, ஷோல்டர் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸு வந்து மேலேருந்து ஃபஸ்ட்டு நெக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஜஸ்ட் ஒரு எங்கே இருக்கோ அந்த பாயிண்டில் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணுறேன். நெக் டெப்த்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக் வித், அதாவது நம்மளுடைய ஷோல்டர் கழுத்துக்கிட்ட நமக்கு ஸ்பேஸ் இருக்கும்ல, அது அந்த கழுத்து இது. அண்ட் தென் ஷோல்டர் பாயிண்ட் வந்து 2 தையலும் இருக்கும். அந்த தையல் கிட்ட நம்ம வந்து ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். லாஸ்ட் வந்து ஹார்மோல் பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். ஸோ 4 பாயிண்ட் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் டெப்த்து அண்ட் தென் ஷோல்டர் வித், நெக் வித் பாருங்கள், நெக்கு டெப்த்து, நெக்கு வித்து, ஷோல்டர் பாயிண்ட்டு, ஆர்மோல் பாயிண்ட். ஸோ இதுதான் இதோடைய பேசிக்கான 4 அளவு.
இந்த அளவுக்கு வச்சு நம்ம முதல்ல எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேலேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா 7.5 இருக்குது. ஸோ அந்த 7.5 அப்படியே நான் எழுதிட்டு தென் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். நெக்கோட வித்து வந்து 3 inches இருக்குது. ஸோ அந்த பக்கம் ஷோல்டரோட அளவு வந்து நம்ம ப்ளவுஸில் இருக்கிற அந்த ஷோல்டர் அளவு, இது விழளவு துணி இருக்கும் நமக்கு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் கை ஜாயினாக இருக்கும், இது 2/4 inch. அண்ட் தென் மேலேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஹார்மோனில் 5.5 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் எழுதிட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் நம்ம வந்து வரைய போகிறோம். பென்சில் அண்ட் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கொள்ளுங்க. அப்போ தான் வந்து ஷேப் நமக்கு வந்து அழகாக வரைய முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே, அதாவது ஷோல்டர்கிட்ட நெக்கு ஓப்பன் இருக்கு பாருங்களா, அதே அளவை நம்மளோட நெக் டெப்த்துக்கிட்டையும் சேம் அளவு வைக்கிறேன். மேலே திருக்கிருக்கு அதையே நான் திரும்பவும் கீழே வைக்கிறேன். தென் சென்டரில் வைக்கிறேன், ஏன்னா ரெக்டாங்கிள் பாக்ஸ் வரைகிறதுக்காக வைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம வந்து ஷேப் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டு பாக்ஸ் போட்டாச்சு. இந்த லென்த்து வந்து 8 and 9 வரைக்கும் கூட மாறும். இங்கே 7.5 இருக்குது, இது அப்படி இருக்கணும்னு கூட கிடையாது. இந்த ப்ளவுஸில் இப்படி இருக்குது. ஸோ எல்லார் ப்ளவுஸ்லேயும் மேக்ஸிமம் 9 வரைக்கும் கூட இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஹார்மோலுக்கு வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ ஹார்மோலோட பாயிண்ட் அங்கே 5.5 இருக்குது பாருங்கள். மேலேருந்து 5.5க்கு வந்து ஒரு லைன் வரைஞ்சிட்டு இப்போ இந்த நம்ம 3 inchesக்கு அப்புறமா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 2 1/4 ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுதான் வந்து அடுத்த அந்த ரெண்டும் எங்கே பாயிண்ட் மீட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ஒரு டாட் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து ரெக்டாங்கிள் பாக்ஸ் நம்ம வரைய போகிறோம். ஸோ மேலேருந்து 5.5, நெக்கு கிட்டே இருந்து 2 1/4 ஸோ போட்டு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வரைஞ்சாச்சு. இதில் தான் நம்ம வந்து வளைவுகள் வரைய போகிறோம். நெக்குக்கு வந்து ஷேப் வரையணும். ஸோ நெக் ஷேப்பு, ஸோ வந்து அதுக்கு வந்து நான் கீழே அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்லேருந்து ஒரு 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/2 inchல வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டாக ஒரு யூ ஷேப் வரைகிறேன். ஸோ யூ ஷேப்புங்கிறதுனால நம்ம நார்மலாக அந்த 1/2 inch 1 inch எது வேணால் வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய இந்த அளவு வந்து ஒவ்வொரு ப்ளவுஸில் இருக்கிற அளவு எக்ஸ்ட்ரா வந்து 1/2 inch நம்ம வந்து 3.5 வரைக்கும் கூட போகலாம். அதே மாதிரி கீழே கூட நம்ம 7.5 வந்து 8 to 8.5 வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்கோடைய டெப்த்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைஞ்சி எவ்வளோ ஷேப், அகலம் சின்னதாக வேணும்னா சின்னதாக வரையலாம், பெருசாக வேணும்னா பெருசாக வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் இருக்கிற அளவில் அப்படியே ஒரு யூ ஷேப் வரைகிறேன். தென் இது வரைஞ்சி முடிச்சு இதையே ஃபஸ்ட்டு ஷேப்பாக வரைஞ்சி காமிச்சிருக்கேன் ஃப்ரீ ஹேண்டில். அடுத்து இதே நெக்கில் நான் ஒரு பாட் ஷேப் வரைகிறேன். பாட் ஷேப்புக்கு ஹார்மோல் கர்வில் அந்த 1/2 inchல ஒரு யூ வரைகிறேன். இதில் வந்து பாருங்கள் 1/2 inch வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்மூத் கர்வ் வரைஞ்சிட்டு மேலேயும் உள்ளே ஒரு 1/2 inch உள்ளே வந்திருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து பாட் ஷேப் நல்லா அழகாக வரும். ஸோ ஸ்மூத்தாக கர்வ்ஸ் வரைகிறதுக்கு நம்ம ஹார்மோல் கர்வ் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். அதே நேரத்தில் கீழேயும் ஒரு 1/2 inch நான் எக்ஸ்ட்ரா வர்றேன். அப்போ தான் அந்த பாட் ஷேப் வந்து அழகாக இருக்கும். ஸோ நம்ம ஷேப்ஸ்க்காக ஒரு 1/2 inch 1/4 inch நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்து வரைஞ்சிக்கலாம். ஸோ ஒவ்வொரு நெக்கை விட நம்ம வந்து கொடுத்துருக்க ப்ளவுஸை விட நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 inch 1/2 inch வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து இன்னும் தேர்ட் ஷேப்பாக இதே பாட் ஷேப்பில் கீழே வந்து ஒரு வி மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுதான் நெக்கில் நம்ம எவ்வளோ வரைய முடியுமோ வரையலாம். பட் இந்த ஸ்பெசிஃபைட் அளவுக்குள்ளே எக்ஸ்ட்ரா 1/2 inch இல்லை வந்து 1/4 inch எடுத்து ஷேப்ஸ் வரைஞ்சிக்கலாம். அடுத்தது நம்ம வந்து ஹார்மோல் கர்வ் வரையலாம். ஹார்மோல் கர்வுக்கு அந்த மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து 1 inch எடுக்கிறேன். ஸோ மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து 1 inch எடுத்து நம்மளுடைய ஹார்மோல் கர்வ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு கர்வ் வரைகிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த அளவுக்குள்ளே, அதாவது இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்குள்ளே தான் நம்மளுடைய 6 டிசைன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மார்க் பண்ண வெளியே இருக்கலாம் நமக்கு 6 டிசைன்ஸ் போகக்கூடாது. ஸ்டிச்சிங்க்கு துணி இருக்கணும், ஆனால் 6 டிசைன் போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா நம்ம தைக்கும் போது நம்மளால் வந்து தைக்க முடியாது, அந்த பீட்ஸ் எல்லாமே உடைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம போட்ட டிசைன்ஸே வேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த அளவுக்குள்ளே நம்மளை வந்து டிசைன்ஸ் வந்து வரைகிற மாதிரி வரையணும். இப்போ நெக்கோடு நம்மளுடைய ஹிப்புடைய வித் எவ்வளோன்னு பார்க்கலாம், இடுப்புடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தோன்னா இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து நான் மெஷர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து இருக்கிறது வந்து மொத்தம் 7.5 inch. ஹாஃப் மெஷர்மெண்ட் வந்து 7.5 inch இருக்குது. 7 3/4 இருக்குது. ஸோ 7 3/4 மார்க் பண்ணிவிட்டு ஸோ அடுத்தது அது கூடயே எக்ஸ்ட்ரா 1 inch வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ டோட்டல் 15.5 இருந்துச்சு. 15.5ல் பாதி 7 3/4, எக்ஸ்ட்ரா 1 inch ஃபார் டாட். ஸோ டாட் பிடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 1 inch போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக 8 3/4 வச்சு நம்ம ஒரு
டாட் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு புள்ளி வச்சுட்டு மேலேருந்து ஹார்மோல்களிருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம். இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வரைஞ்சிட்டோன்னா ஸோ இதுதான் ஆரி அளவுக்கான ஸோ ஷோல்டர் அளவு, ஹார்மோல் அளவு, நெக் அளவு, அப்புறம் செஸ்ட் அளவு, ஹிப் அளவு. ஸோ இது எல்லாத்தையும் இதில் மார்க் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே நம்மளுடைய ஆரி டிசைன்ஸ் ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதையே வந்து நான் ஒரு சார்ட்டில் வச்சு காமிக்கிறேன். எக்ஸ்ட்ரா எங்கெல்லாம் விட்டுருக்கான்னு காமிக்கிறேன். ஸோ அந்த சார்ட்டில் மேலே வந்து 1/2 இன்ச், அதாவது நெக்குக்கு மேலே 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக விடணும். ஹார்மோலில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். தென் சைடில் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். கீழே வந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். இது நம்ம ப்ளவுஸில் ஆரி டிசைன் வைக்கும்போது சைட்ஸில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கா நம்ம பார்த்துட்டு வைக்கணும். பாருங்கள், இப்போ கிளாத்தை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வரைஞ்சி கட் பண்ணியிருக்க ஷேப்பை வைக்கிறேன். கீழே நமக்கு 1.5 ஸ்பேஸ் இருக்கணும். சைடில் 1.5 எக்ஸ்ட்ரா இருக்கணும். 2 சைட்லேயுமே இருக்கணும். மேலே எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும், சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும். ஆரி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணக்கு முன்னாடி நமக்கு இவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு தைக்கிறதுக்கு நமக்கு துணி இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு தென் அப்படியே இந்த இது வந்து ட்ராயிங் பண்ணிக்கிறேன். அவுட்லைன் மட்டும் ட்ராயிங் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான், பேசிக்காக நம்ம வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யூஸ் இட் இன் யர் ஓன் ப்ளவுஸ். தேங்க்யூ.